வேதனையின் மரத்திலிருந்து மகிமையின் சிம்மாசனம் எழுகிறது. திருச்சிலுவையின் மகிமையின் நாளன்று வெறுமனையே அவமானமாக மரணத்தின் கருவியாக பயன்படுத்தப்பட்ட சிலுவை இயேசு கிறிஸ்துவால் அவர் உயிர் இந்த சிலுவை மரத்தின் மீது பிரிந்ததன் மூலமாக இரட்சிப்பதன் மூலமாக நமக்கு ஒரு அழகிய வாழ்க்கை பாடத்தை அளிக்கின்றார். வாழ்க்கையில் இருண்ட தருணங்கள் ஆண்டவருடைய அருளால் குணம் பெறுகிறது. மீண்டும் எழும்புவதற்கான வாய்ப்புகளை தருகின்றது. அன்று வெண்கல பாம்பை மட்டுமே கண்களை உயர்த்தி குணமடைந்த இஸ்ரேல் மக்களைப் போல கிறிஸ்து உயர்த்தப்பட்ட இந்த சிலுவையை நாம் பார்க்க அழைக்கின்றோம். அவருடைய அன்பு இந்த சிலுவையில் பொருத்தி இருப்பதை தன்னுடைய துன்பத்தின் மூலமாக விளக்கியிருக்கிறார் நம் ஆண்டவர். உண்மையான சக்தியின் ஆட்சி வெறும் வல்லமையில் இல்லாமல் தன்னுடைய கருணையினாலும் தியாகத்தினாலும் மன்னிப்பிலும் அதுவும் இந்த சிலுவையின் மீது அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இதை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் சுமைகளையும் ஆண்டவர் இயேசு மீது கொண்டுள்ள முழுமையான நம்பிக்கையின் மூலமாக இந்த சிலுவை மரணத்தில் நம்முடைய அனைத்து வழிகளை நாம் பங்கெடுக்க முடியும். வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற கண்ணீர்கள், கவலைகள், சிலுவைகள், போராட்டங்கள், சவால்கள், நோய்கள் இவைகள் அனைத்தையுமே இறைவன் தன்னுடைய சிலுவையில் மீது உயர்த்தி அதை நாம் காணும் பொருட்டு அதன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நாம் மீட்கப்படுகின்றோம். ஆகவே சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம் அல்ல, மகிமையின் சிம்மாசனம். இந்த சிலுவையை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த சிலுவையை நாம் அணிய வேண்டும். சிலுவை அடையாளத்தை வரைய வேண்டும். சிலுவையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். அதன் மூலமாக ஆண்டவர் இயேசுனுடைய தன்னலமற்ற அன்பு வெளிப்படுகின்றது. நாமும் நம்முடைய தியாக பண்பை விரிவாக்க முடியும். பிறருக்காக தியாகம் புரிவதும், பிறரை அன்பு செய்வதும், மன்னிப்பதும் போன்ற பலவிதமான நற்பண்புகளை இந்த சிலுவையானது நமக்கு அளிக்கின்றது. நம்பிக்கையுடன் உற்று நோக்குகின்ற ஒவ்வொரு நபர்களும் சிலுவையினால் மீட்கப்படுகிறான். ஆகவே நம்முடைய இதயத்தில் இந்த சிலுவையின் மகிமையை உயர்த்துவோம். எந்த ஒரு துன்பமும் நிலையானது அல்ல. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவருடைய இயேசுனுடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைத்து இன்று நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொரு அன்பின் செயல்கள் ஆண்டவருடைய சிலுவையின் வெற்றிகளாக மாறும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுடைய சிலுவை உற்று நோக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை மகிமையும் பெற்று நாம் வாழ்ந்திட தொடர்ந்து ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெறுவோம். கிறிஸ்துவில் நாம் வைக்கின்ற ஒவ்வொரு சிலுவைகளும் அரியணையாக, சிம்மாசனமாக, கிரீடமாக மாறும். நாமும் மகிழ்ச்சி அடைவோம்.